லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எவ்வளவு பாசத்தோட எம்பிட்டு கடை ஏறி நான் பார்த்து இந்த பேனா வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அவன் மகன் இன்னைக்கு நானே வேணாங்கிறான். சித்தப்பா, நான் கொஞ்சம் ஒத்தப்பா, அம்பிட்டுதானே? எனக்கு இருந்த ஆதரவு ராணி தான். அவ போய் சேர்ந்துட்டா. எனக்கு இப்ப கடவுள் தான். அப்பா கடவுளே, நீதான்ப்பா எனக்கு தோண. நல்லா இருங்க. நக்கலா இருக்கு உங்களுக்கு, கலாச்சுங்க. மாமனை தனியா விட்டா எனக்கு கடவுள் இருக்காண்டா, அவன் பாத்துக்குவான். சொல்லுவாடி வேலு. அண்ணா, இவங்க இம்சை தாங்க முடியலண்ணே. ஓவர் அலப்பறைய கொடுக்குறாங்க. என்னாச்சுரா? இவன் என்னமோ காரைக்குடி கலெக்டர் ஆகிற மாதிரி, IAS பரீட்சை எழுத போற மாதிரி இவங்கெல்லாம் ஓவரா சீன் போடுறாங்கண்ணே. இவனே மிச்சம் இருக்கிற அரியர் தான் எழுத போறான். அதுக்கு இம்புட்டு ஆட்டம். அண்ணா, இந்த குடும்பம் ஒத்து அண்ணா தாங்க முடியலண்ணே. நீ ஒன்னும் கவலைப்படாத வடிவேலு. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். பரீட்சை எழுத கிளம்புறவங்கள நான் தட்டி தூக்குறேன். அண்ணா, அண்ணா சொல்லுங்கண்ணா. அந்த செந்தில் போய எக்ஸாம் எழுத கோயில்ல இருந்து பைக்ல கிளம்பிட்டு இருக்கான். அவன் காலேஜும் போக கூடாது, எக்ஸாமும் எழுதக்கூடாது. வர்ற வழியில ஆளுங்களை அனுப்பி அவனை சுத்து போட்டு தூக்கிடுங்க. சொல்லிட்டேன்லண்ணே, நீ கவலைப்படாம இரு. காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். வாங்கடா. அவள எம்பிட்டு கஷ்டமான கேள்வி வந்தாலும் பதட்டப்படாத. நிதானமா யோசிச்சு ஒரு நிமிஷம் உங்க அம்மாவும் அமுதாவும் பட்ட கஷ்டத்தை நினைச்சு பரிச்சை எழுது. பதிலு தானா வரும். ஏய், சும்மா மண்டைய ஆட்டாதடா. படிச்சதெல்லாம் கீழே விழுந்துற போகுது. ஆல் த பெஸ்ட் மாப்பிள, கிளம்புங்க. அட ஒண்ணுல போ. வரமா வராமதா. பாய். நல்லா எழுதிட்டு வா. போய் அந்த பொம்மை எடுத்து மாட்டா, அப்பதான் சிக்கல் எல்லாம். என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? நீங்க நல்லபடியா பரீட்சை எழுதணும்ல, அதுக்காக அமுதாப்புள்ள சொன்ன ஏற்பாடு தான் இதெல்லாம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம நிம்மதியா போய் பரீட்சை எழுதுவோம். ஓகே? ஆச்சா ரெடினா? போலாமா தம்பி? வாங்க. வண்டி எடு.
என்னடா முடிச்சிட்டீல? நாங்க அந்த பையனுக்காக குறுக்க கம்பியை போட்டு ரெடியா தானே காத்திருந்தோம். சரி, திடீர்னு அதிகாரி வண்டி வந்துருச்சுண்ணே. அதிகாரி வண்டியா? நாங்க பயந்து ஒளிஞ்சா அந்த வண்டிக்கு பின்னாடியே செந்தில் பையன் போறானே. அவனுக்கு பாதுகாப்பா அந்த வண்டி போதுண்ணே. இப்ப என்னடா ஆச்சு? பையன் மிஸ் ஆயிட்டானே. சே, டேய் என்னடா கவர்மெண்ட் வண்டி வருது? கலெக்டர் ஏதோ எக்ஸாமை விசிட் பண்ண வராரோ தெரியலையேடா. என்னடா அதிகாரி வருவார்னு பார்த்தா செந்தில் என்ன வராரு? ஆமாடா, எதுக்கு இப்படி வராரு தெரியல. என்னடா எக்ஸாம்ல படிச்சியா? நான் எதுவும் படிக்கலடா. என்ன மாப்பிள்ள இன்னும் யோசிக்கிறீங்க? இன்னும் அதுண்ணா மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன முன்னேற்பாடு. அது நமக்கு வேண்டாத வில்லங்க பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்கெல்லாம் நமக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. நீ பரீட்சை எழுதிடவே கூடாதுங்கிறதுக்காக பெரிய அறிவாளித்தனமா யோசிக்கிறன்ற பேர்ல பழைய டெக்னிக்கல வண்டிக்கு நடுவுல கட்டைய போடுறது, ஆணிய போடுறது, கம்பிய போடுறதுன்னு கிறுக்குத்தனமா எதையா செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதையெல்லாம் தடுக்கிறதுக்காக அமுதா புள்ள பண்ண ஏற்பாடு தான் இது. கபரு, நீ பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் இந்த செல்வாவோட ஃபோர்ஸ் உனக்கு பாதுகாப்பா கூடவே இருக்கும். ஆமா, எந்த பயலும் உன்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. நீ தைரியமா இருக்கு மாப்பிள்ள. மாமா அமுதா புள்ள வந்துச்சு இல்ல? ஆகா மாமா என்ன இதெல்லாம்? நீங்க என்னம்மா இங்க? அது எதுக்கு இப்படி எல்லாரும் என்ன ஒரு சின்ன குழந்தை மாதிரி பரிசை கூட்டு வரீங்க? மாதிரி வெக்கமா இருக்கு. ஏய், வெக்கப்பட வேண்டிய நேரத்துல வெக்கப்படாம இப்ப என்ன வெக்க வேண்டி கிடக்கு? ஏய் தம்பி, நீ எதுக்குடா பரீட்சை எழுத வந்திருக்க? சும்மா ஒரு டிகிரி வாங்கடா சார். நீ நல்லா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போட்டான். நீ தம்பி பத்திரிக்கையில பேருக்கு பின்னாடி டிகிரி போடத்தான். கேட்டியா மாப்பிள? அவங்க சொன்ன காரணத்தை கேட்டியா? கேட்டேன். ஆனா நீ எதுக்கு பரீட்சை எழுத போற? உனக்காகவா இல்ல உன் குடும்பத்துக்காகவா? இதோ நிக்கிறாங்களே உன் தாயோட கௌரவத்துக்காக. இதோ நிக்கிறாளே உன் மனைவி, அவ ஆசைக்காக. நீ பாஸ் ஆகுறதுனாலதான் நம்ம மொத்த குடும்பத்தோட கௌரவமும் அடங்கியிருக்கு. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெச்ஓடி உங்களுக்காக மேனேஜ்மெண்ட்ல சண்டை போட்டு சீட்டு கொடுத்ததுல தப்பே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தன் திரும்ப படிச்சு பரீட்சை எழுத இம்பிட்ட ஆர்வமா குடும்பத்தோட வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, நீ முதல்ல உன் நன்றிய உன் மனைவிக்கு தான் சொல்லணும். அவங்க தான் உன்னை இங்க திரும்ப சேர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க உனக்கு பல தடவை படிக்க முடியாதப்ப சிக்கல் வந்தப்ப அவங்க தான் உன்னை காப்பாத்தினாங்க. ஒரு பொண்ணை நினைச்சா எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு நீ மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுமா. செந்தில், ஒரு விஷயத்த நல்லா மனசுல வச்சுக்கோ. நாங்க உனக்கு திரும்ப சீட்டு கொடுத்தது பெருசு இல்ல. நீ மொத்த எக்ஸாமையும் ஃபெயில் ஆகாம பாஸ் ஆகணும். அப்பதான் நீ டிகிரி வாங்க முடியும். அத மனசுல வச்சுக்கிட்டு பரீட்சை எழுது. இத நான் உன்னை பயமுறுத்ததுக்காக சொல்லல.
உங்க குடும்பம் உனக்காக கஷ்டப்படுறத பார்த்துட்டு சொல்றேன். இந்த காலேஜ்ல படிச்சவங்க எத்தனையோ பேரு பெரிய ஆளா ஆயிருக்காங்க. எங்களுக்கு அதுல பெருமை இல்ல. நல்லா படிக்கிற பையனை பட்டதாரி ஆக்குறதுல எங்களுக்கு என்ன கௌரவம் இருக்கு? ஒன்ன மாதிரி படிப்பு வராம பாதியில ஓடி போன ஒருத்தன் திரும்ப வந்து ஜெயிச்சு நிக்கிறது தான் எங்களுக்கு சந்தோஷம், பெருமை எல்லாம். நீ நல்லபடியா எக்ஸாம் எழுது. ஆல் தி பெஸ்ட். சரி மாமா, நீ கிளம்புங்க. மாப்ள, அதெல்லாம் யாரும் கிளம்ப மாட்டோம். நீங்க போய் பரிச்சு எழுதிட்டு வாங்க. அது வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்க தான் இருப்போம். 10 அடுக்கு கேரியர்ல புளியோதரை கட்டிட்டு வந்திருக்கோம். பயப்படாம நீங்க போய் பரிச்சு எழுதிட்டு வாங்க. சார், நாங்கெல்லாம் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. தாராளமா இருங்க. சரிங்க. எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. போங்க போங்க போங்க. நாம இப்படி கூட்டமா இருந்தா எப்படி என் மவன் முக்கியமான பரீட்சை எழுத போவான்? அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது தனியா பேசணும்னு நினைப்பான்ல. ஆமா, உன் மகன் குருச்சேத்திர போருக்கு போக போறாரு. உன் மருமகன் வந்து ஆலோசனை சொல்ல போறா. நீ வேற ஐயா ஏதோ புளியோதரெல்லாம் வச்சுக்கின்னு சொன்னீங்க. வாங்க ஒரு கட்டு கட்டலாம். போங்க வாங்க வாங்க. வாங்க கிளம்பு. நான் எக்ஸாம் எழுத போறேன். ஏதாவது சொல்லணுமா? ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஒன்னே சொல்லணும். பரீட்சை எழுத போற மனசுல ஒன்னே தான் நினைச்சிட்டு போறேன். நான் நினைச்ச பொண்ண ஒரு தடவை தோக்கடிச்சிட்டேன். இன்னொரு தடவை கண்டிப்பா தோக்கடிக்க மாட்டேன். உங்க யாரையும் தோக்க விட மாட்டேன். ஒரு நிமிஷம். ரொம்பலாம் யோசிக்காதீங்க வாத்தி. புத்தி படிப்புல மட்டும் இருக்கட்டும். இது ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கல, பரீட்சை எழுத போற இந்த கைக்கு கொடுத்தது. ஓஹோ, ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க. மாமா, உங்க மகன் இன்னைக்கு ஒரு முக்கியமான பரீட்சை எழுத போயிருக்காக. நீங்க தான் நேர்ல இருந்து சாமியா அவங்கள வழி நடத்தணும்.
ம் ம் நாம இங்க இருக்கிறத அவன் பார்த்துட்டானா ஒழுங்கா பரிச்சு எழுத மாட்டான். வாங்க போலாம். இயேசுவே, என் மாப்பிள்ளை ஒழுங்கா பாஸ் பண்ண வச்சிருப்பா. அல்லாவே, என் மாப்பிள்ளை ஒழுங்கா பரிச்சு எழுதி பாஸ் பண்றதுக்கு நீதான் கருணை காட்டணும். எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? கொஞ்ச நேரத்துல ஆட வச்சுட்டானே. பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. தம்பி ஒரே ஒரு பரீட்சை தானே நல்லா எழுதியிருக்காரு. அதான் சபரிமலை படிக்கட்டு கணக்கா இன்னும் 18 பரீட்சை வச்சிருக்காருல்ல. மொத்தத்தையும் எழுதி பாஸ் ஆகிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து சிரிப்போம். வாங்க போவோம். வா மாப்பிள்ள. டேய், என்னடா சட்டையை இப்படி பண்ணிட்ட? பரீட்சை எழுத போறான்டா, அவன் சட்டையை இப்படி பண்ணிட்ட? ஒரு ஒத்தாசை தான் அயன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தேன். அது இப்படி ஆயிடுச்சு. பொண்ணு யாரா இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னது? சட்டை எப்படி கருக்கிருக்க? எங்க அண்ணன் சட்டையை நான் அயன் பண்ண கூடாதா? என்ன சொன்ன? காதுல விழலடா. என்ன இப்பதான் அண்ணன் தம்பி பாசம் பொங்கிக்கிட்டு வருதாக்கோ? லூசு பை. இல்ல. ஓடா ஓடா. ஓட்டன்னு. அம்மா சட்டடியாமா? இரு, நான் வேற சட்டை எடுத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க. ஏற்கனவே ஒரு சட்டை அயன் பண்ணி வச்சிருக்கேன். காட்டுடா. ரெண்டாவது சட்டை அயன் பண்ணும்போது தான் இப்படி கருகிடுச்சு. இருங்க, நானே போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கான் அவன்? இந்தா இத போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆங்கர் உள்ள இருக்கு.
சரி கிளம்பலாமா? கிளம்பலாம். அம்மா மாணிக்க எங்க? மாமாவை போற வழியில பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? நேரமாச்சு. சொல்லு வடிவேலு. அண்ணா நம்ம பிளான் பண்ணபடி அவன் சட்ட காலர்ல என்னென்னலாம் விட்டு வைக்க முடியுமோ எல்லாம் வச்சாச்சு. இனிமே நீ யார் யார்கிட்ட எல்லாம் சொல்லணுமோ அவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, செந்தில் வாதியாரு அவ்வளவுதான்.